மருத்துவ கல்வியில் அனைத்திந்திய ஒதுக்கீட்டின் கீழ் 26,000க்கும் அதிகமான ஓபிசி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. திமுக முன்னெடுத்த சமூக நீதி உரிமையின் போராட்டத்திற்கு சான்று என பி. வில்சன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பி. வில்சன் வெளியிட்ட அறிக்கையில், மருத்துவ கல்வியில் அனைத்திந்திய தொகுப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை நியாயமாக கிடைத்திருக்க வேண்டிய மருத்துவ கல்வியிடங்கள் 11,027 என்றும், ஆனால் 27% இடஒதுக்கீட்டு உரிமைப்படி ஓர் இடம் கூட கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அநீதியை ஒன்றிய பாஜக அரசு தெரிந்தே செய்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். 2019ஆம் ஆண்டில் திமுக தலைவர் மு. ஸ்டாலின் மருத்துவ கல்வியில் மறுக்கப்பட்டு வரும் ஓபிசி இட ஒதுக்கீடுக்கான போராட்டத்தை தொடங்க வழிகாட்டியதாகவும், 2020 ஜூலை 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஓபிசி இட ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த குழு அமைக்க வேண்டும் என வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவினை வழங்கியதாகவும் கூறியுள்ளார். இதன் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் ஓபிசி மருத்துவ மாணவர்களின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் 2021 முதல் 2025 வரை மொத்தமாக 26,204 ஓபிசி மாணவர்கள் அனைத்திந்திய ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ கல்வியில் சேர வாய்ப்பு பெற்றுள்ளனர். இதில் 15,739 முதுநிலை மருத்துவ இருக்கைகளும் 10,465 பட்டப்படிப்பு இருக்கைகளும் அடங்கும் என்று கூறிய பி. வில்சன், மருத்துவ கல்வியில் நீண்ட காலமாக இருந்த சமத்துவமின்மை சரி செய்யப்பட்டு திமுக தலைவர் முதலமைச்சர் மு. ஸ்டாலினின் சமூக நீதி போராளியாக உயர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார்.